உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞருமான நா. முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காணொளியில அடுத்த கவிதை எப்படி இருக்க போகுது, அடுத்த கவிதையில எப்படிப்பட்ட ஒரு இயல்பான விஷயத்த நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்த கவிதையில இந்த பட்டாம்பூச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, செல்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய உடல் இருக்கக்கூடிய செல்கள் மாதிரி இந்த பூமியில இருக்கக்கூடிய செல்களோட அந்த பட்டாம்பூச்சி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த செல்களுடைய பண்புகளையும் அதனுடைய குணாதிசயங்களையும் இந்த பட்டாம்பூச்சி நல்லாவே அறிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாசிக்கிறேன், கேளுங்க. சாத்துக்குடி சுளையின் உதிர்ந்த பரல் போன்ற உங்கள் உருவம் மென்மையானது. எதை சொல்றாருன்னு தெரிய வருதா? கரையான்களை சொல்ல வர்றாரு. ஒன்றிரண்டாய் உள் நுழைந்து பல்கி பெருகி வந்தாரை வாழ வைக்கும் உங்கள் தமிழ் பண்பாடு மேன்மையானது. கரையான் கொஞ்சம் வந்துட்டாலே போதும், அடுத்தடுத்து அது பல்கி பெருகி நிறைய பெருகிரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய இந்த தமிழ் பண்பாடு எப்படியோ அது போன்று நீங்க கொஞ்சமா உள்ள நுழைஞ்சிட்டாலே போதும், அடுத்து உங்களுடைய இனத்தையே நீங்க வரவேற்று அங்க வாழ வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கரையான்களை குறிப்பிடுறாரு. அடுத்து, எந்த பெரிய எழுத்தாளரானாலும் கடித்து குதறும் உங்கள் விமர்சன போக்கு அபாரமானது. நம்ம எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாசித்து முடிக்கிறோம் அப்படின்னா, யாராவது அந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கிட்ட முன் வச்சாங்க அப்படின்னா, அந்த புத்தகம் சுமாரா இருக்கு, பரவாயில்ல, ஒரு முறை படிக்கலாம், இல்ல படிக்கலாம், அது வேண்டாம், புரியாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விமர்சனத்தை அந்த புத்தகத்தின் மீது வைப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த கரையான்களும் அந்த புத்தகத்தை விமர்சிக்கின்றன. இதனுடைய கவிதையிலேயே நா. முத்துக்குமார் அவர்கள் சொல்லி இருப்பாங்க, புத்தகத்தை சரியாக விமர்சிக்க தெரிவது இந்த கரையான்களுக்கு மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடிச்சு கொதறி சாப்பிட்டுரும், அந்த புத்தகத்தையே அழிச்சிரும், சாப்பிட்டு முடிச்சுட்டு கரைச்சிரும் அந்த புத்தகத்தை. இதுவே அந்த புத்தகம் பிடிக்கல அப்படின்னா அப்படியே கடிச்சு கொதறி அப்படி பாதி வச்சிரும், அப்படியே அங்கங்க சாப்பிட்டு இருக்கும். இதைத்தான் அவர் தன்னுடைய கவிதையில சொல்லியிருப்பாரு. கரையான்களுக்கு தான் புத்தகத்தை சரியாக விமர்சிக்க தெரிந்திருக்கிறது. அந்த கரையான்களுக்கு அந்த புத்தகம் பிடித்திருக்கிறதுனில் அந்த புத்தகத்தை முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிருது, அதாவது கரைத்து முடித்திருக்கிறது. பிடிக்கல அப்படின்னா அப்படியே அங்கங்க கடிச்சு கொதறி அந்த புத்தகத்தையே ஒரு அலங்கோலமாக ஆக்கி வைத்திருக்கிறது. அப்ப சொல்றாரு, எப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுத்தாளர் ஆனாலும் சரி, கடித்து குதறக்கூடிய உங்களுடைய விமர்சன போக்கு அப்படிங்கிறது மிகவும் பயங்கரமானது அப்படின்னு சொல்லி நா. முத்துக்குமார் தன்னுடைய கவிதையில குறிப்பிடுறாரு. அடுத்து, புத்தக அலமாரியின் வினோத ரச மஞ்சரி தொடங்கி காப்கா வரை கரைத்து குடித்து இன்னும் இன்னும் என துடிக்கும் உங்கள் அறிவு பசிக்கு என்னால் தான் தீனி போட முடியவில்லை. எந்திரன் படத்துல புத்தகங்களை நடிக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி திருப்புவதன் மூலமாக அந்த புத்தகத்தையே மெமரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை அந்த ரோபோட்டிற்கு பொருத்தி இருப்பார்கள் இல்லையா? அந்த மாதிரி இந்த கரையான்களுக்கு எத்தனை புத்தகங்களை வைத்தாலும் அந்த கரையான்களுடைய அறிவு பசிக்கு என்னால தீனி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபாரமா அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. என்னால உங்களுக்கு இதற்கு மேல் புத்தகங்களை வைத்து அந்த புத்தகங்களை உங்களுக்கு தீனியாக கொடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு. உங்களுக்கு தீனி போட முடியல, அப்படி உங்களுடைய அறிவு பசி அப்படிங்கிறது அவ்வளவு பெருசாக இருக்கிறது இல்லையா? அதற்கே என்னுடைய வந்தனம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக, பொருளாதாரம் கருதி இத்தனை காலம் என் அம்மா அரித்ததை விட உங்களின் அரிப்புதான் புத்தகம் வாங்குவதை உடனே நிறுத்தியது. அவங்களுடைய அப்பா உலகம் புத்தகங்களால் நிறைந்தது. அவங்களுடைய வீடு எவ்வளவு கன்ஜஸ்டடா புத்தகங்களால, அந்த மர அலமாரியா இருக்கட்டும் சரி, பரணா இருக்கட்டும் சரி,
மூட்டை மூட்டையா அடுக்கி மேலே வச்சிருக்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லா இடங்களையும் புத்தகம். அடுத்து இவருடைய கைகளுக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் வரும்போது அந்த கரையான் என்பது அரிக்க தொடங்கிவிட்டது. தன்னுடைய அறிவு பசியை அந்த புத்தகங்களை கடித்து குதறி சாப்பிட்டு அதற்கு தீனி போட ஆரம்பித்து விட்டது. இப்படி எங்க அம்மா பொருளாதாரம் கருதி எப்படி தன்னுடைய உடலை வருத்தி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார்களோ, அதற்கப்புறம் அவங்க செஞ்சதை விட உங்களின் அரிப்பு தான், உங்களுடைய இந்த புத்தக அரிப்பு தான் என்னை புத்தகம் வாங்குவதை உடனிறுத்தியது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். கரையானுக்கும் அந்த புத்தகத்திற்கும் இவருக்குமான ஒரு தொடர்பை ஒரு கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம புத்தகத்தை எந்த ஒரு மனிதனாலும் சரியாக விமர்சிக்க முடியாது, விமர்சிக்க முடியும் அப்படின்னு கூட அவர் சொல்லல. யாரு சரியா விமர்சிக்கிறார் அப்படின்னா கரையான்கள் தான் சரியாக விமர்சிக்கிறது. ஒண்ணு பிடிச்சா அந்த புத்தகத்தையே சாப்பிட்டு முடிச்சிடும், பிடிக்கலையா அங்கங்க கடிச்சு கொதறி வச்சிடும் அப்படின்னு தன்னுடைய கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு இலக்கியவாதிக்கும் புத்தக விமர்சிப்பாளர்களுக்கும் ஒரு முக கோணல், ஒரு முக சுணுக்கள் வந்துராத விதமாக ஒரு புத்தகத்தை யார் மிக சிறப்பாக விமர்சிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இந்த இலக்கியவாதி கரையான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. ஒரு 10 காணொளியில இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேசப்பட வேண்டிய சில கவிதைகளை எல்லாம் நம்ம பேசியிருக்கோம், பகிர்ந்திருக்கோம், விவாதிச்சிருக்கோம். அந்த பட்டாம்பூச்சியினுடைய செய்கைகளையும் அந்த பட்டாம்பூச்சி நம்ம கிட்ட எப்படி பழகுது அப்படின்றதையும் நம்ம உணர்ந்து இருக்கோம் இல்லையா. பட்டாம்பூச்சி விற்பவன் நா. முத்துக்குமார் அவர்களுடைய கவிதை தொகுப்பு மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம். வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பரிசளியுங்கள். அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா நம்ம கிட்ட ஏதோ ஒரு வாழ்வியல் கருத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து படியுங்க. அடுத்த காணொளியில அடுத்த ஒரு புத்தகத்தோட உங்ககிட்ட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திக். நான் தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்க. நன்றி. வாழ்க தமிழ்.